ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக சுகாதாரத்துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 34,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். இதுக்கு லாஸ்ட் டேட்னா வந்து 18த் ஜூலைக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மாவட்ட சுகாதாரத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மருத்துவ அலுவலர் கேட்டகரி, மருந்து வழங்குனர் கேட்டகரி, அதுக்கப்புறம் மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கர், பல்நோக்கு பணியாளர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம் இடத்துல வந்து கரெக்ட்டா வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட தந்தை பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து, ஏஜ்லேருந்து, குவாலிஃபிகேஷன்லேருந்து, ஆதார் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல குடுத்திருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி புதுக்கோட்டை அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா தபால் மூலமா கூட நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 18த் ஜூலை ஈவினிங் 5 பிஎம்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ல வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க மருத்துவ அலுவலர் ஆயுஷ் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பேச்சுலர் டிகிரில வந்து சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா எம்டி சித்தா முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரில ஹோமியோபதி, மெடிசின் அண்ட் சர்ஜரி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 34,000 சேலரி வந்து வரும். அதே டிஸ்பென்சர் கேட்டகரியா இருந்தா நீங்க டிப்ளமோல வந்து பாருங்க இன்டகிரேட்டட் பார்மசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோலயே பார்மசி, ஆயுர்வேதா இல்லன்னா ஹோமியோபதி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல டெய்லி வேஜஸ்ல வந்து சேலரி வந்து வரும். ரூ. 750 உங்களுக்கான டெய்லி வந்து சேலரியா வந்து இருக்கும். அதே நீங்க வந்து மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 8த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா நீங்க 10த் ஃபெயிலா இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு டெய்லி வேஜஸ் வந்து பார்த்தோன்னா, ரூ. 300 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 18த் ஜூலைக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.